ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ஒரு வீடியோ போடலான்ட்டு யோசித்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன காட்டுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம், அரிசி மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு சோம்பு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன். அதுல இருந்து காஞ்ச எண்ணெயை எடுத்து ஒரு கரண்டி, நான் ஒரு கரண்டின்னு சொல்லிட்டு ஆனால் 2 கரண்டி ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதனால 2 கரண்டி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கும் பார்த்து. அதுக்கு ஃபஸ்ட்டு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறிடுச்சு. நான் பெருங்காயம் சேர்க்க மறந்துட்டேன். லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கை போட்டு நல்லா கலரி பிசைஞ்சு விடுங்க. பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ இந்த சைடு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க வேண்டியதுதான். வாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் உங்களுக்கு தெரியுதா? இருங்க, நான் போட்டுட்டு நான் கிட்ட காட்டுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். போடும்போது கொஞ்சம் உதிரியா போடுங்க. தீ ரொம்ப கம்மியாக வைக்காதீங்க, மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்க, பக்கோடா நல்லா செவந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த சமயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா வடிட்டோம். பாருங்க, சுவையான வெங்காய பக்கோடா ரெடி. இங்கே பாருங்க எப்படி மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்குது. இதை ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா எம்மியாக சூப்பராக வந்திருக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு கொடுக்குறேன். அவன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டான்னு பார்க்கலாம். குணேஷ், எப்படி இருக்குது? சாப்பிட்டு சொல்ல அம்மா செஞ்சது.
நல்லா இருக்கா? சூப்பரா? அவ்வளோதாங்க. இந்த சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடையாது. நீங்களும் இந்த கிளைமேட்டுக்கு உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. தேங்க்யூ.